பார்க்க போறோம். குருவின் தாள் வணங்கி இந்த சிந்தனைக்குள் நாம் செல்வோம். வாழ்க வளமுடன். நிறைவான வாழ்க்கை அப்படின்றது என்னன்னா, ஒருவரோட வாழ்க்கையில மகிழ்ச்சி, திருப்தி, ஆனந்தம் அப்படின்னு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது தான் அது ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு நோக்கம் அப்படின்றது அவசியமா இருக்கணும். அந்த நோக்கத்தை நாம அதை நாடி அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில வாழும்போதுதான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அது ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். இது ஒரு தனி மனிதனால மட்டும் முடியுமா அப்படின்னா முடியும். ஆனா அதற்கு தடையாக பல காரணிகள் இருக்கும். தடைன்னு சொல்றதை விட இடையில அதுக்கு ஒரு சில சின்ன சின்ன தடங்கங்கள் வரும். இப்போ ஒருவர் தன்னோட வாழ்க்கையை நிறைவா அமைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு உறவுகள், நட்புகள் அதெல்லாம் ரொம்ப அவங்களோ கூட அந்த கோஆபரேஷன் அப்படின்றது ரொம்ப அவசியமா இருக்குது. அது இல்லாம தனி மனித ஒழுக்கம் அப்படின்றதும் மனிதர்களோட மனநிலையும் சுய ஆராய்ச்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. அது இல்லாம இன்னுமே ஒரு சிலது எல்லாம் இருக்கும் பொழுது வாழ்க்கை அப்படின்றத நிறைவாக வச்சுக்கொள்ள முடியும். ஒருவர் தன்னோட வாழ்க்கையை நிறைவா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா அவங்களுக்கு நன்றி உணர்வும் மன்னிக்கிற குணமும் அவசியம் தேவையாக இருக்குது. நிறைவான வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறதுக்கு நமக்கு முக்கியமா தேவையான ஒரு சில குணங்கள்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு உடல் வலிமை, அது நல்ல பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறையான சுத்தமான ஆரோக்கியமான உணவு மூலமாகவும் கிடைக்கும். அடுத்து பார்க்கும்போது உறவுகள்ல எந்த அளவுக்கு அவங்க உறவுகள் கிட்ட ஆரோக்கியமான ஒரு உறவு முறை பேணி காக்குறாங்க அப்படின்றது. அப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்ன நன்றி உணர்வு, அப்புறம் மற்றவங்களுக்கு உதவுவது, அது எல்லாமே நிறைவான வாழ்க்கை அமைவதற்கு உதவியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நிறைவா ஒருத்தர் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருவர் என்ன பண்ணணும், தன்னோட ஆற்றலை அதிகப்படுத்தி கொள்ளணும். அப்போ ஆற்றலை அதிகப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதற்கு எது உதவிகரமா இருக்கும் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்முடைய தவங்கள். நாம தவம் செய்து நம்மளோட ஆற்றலை அதிகப்படுத்தி கொள்றோம். அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னுமே நம்மளோட ஜீவகாந்த வரவை அதிகரித்துக் கொள்வதற்கு சுவாமிஜி நமக்கு தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்மோட ஆற்றல் அதிகரிக்கும். நம்மோட ஆற்றல் அதிகரிக்க நமக்கு தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்றது கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். நாம எந்த ஒரு செயலை செய்வதற்கும் இந்த தன்னம்பிக்கை இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்கும் எது உதவி புரியும்னு பார்த்தோம்னா, நாம செய்யக்கூடிய அந்த திட்டமிட்டு செயல்புரியக்கூடிய தன்மை, விழிப்பு நிலையில இருந்து செய்யக்கூடிய நிலை, அதுக்கப்புறம் நாம செய்யக்கூடிய தற்சோதனை, அகத்தாய்வுன்னு சொல்லக்கூடிய அந்த தற்சோதனை, இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு இந்த தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். இப்போ நம்ம ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இல்ல நம்ம ஒரு நம்மளோட லைஃப்ல நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்றது இப்போ 1 இயருக்குள்ள. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எனக்கு என்ன கோல் அப்படின்னா, நான் இன்னுமே என்னோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும். இன்னும் நான் டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணி வேலைகளை செஞ்சுட்டு மன்றத்துக்கு போறதோ இல்லை தொண்டு செய்யறதோ இதை நான் கரெக்டாக பண்ணணும், மிஸ் பண்ணக்கூடாது. இடையில ஏதாவது காரணத்தால இல்லை உடல் வலி அந்த மாதிரி சொல்லி நம்ம மன்றத்துக்கு போக முடியாத சூழ்நிலை அந்த மாதிரிலாம் எதுவும் வராம இருக்கணும் அப்படின்னா அப்ப அதை நம்ம முதல்ல என்ன பண்றோம், ஒரு ஷார்ட் டேர்ம் கோலா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதற்கு கரெக்டா திட்டமிடணும். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு, அந்த உணவு ஆரோக்கியமான உணவா இருக்கா, நல்ல நம்ம உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவாக இருக்குதா, அது சத்தான உணவா இருக்குதா, அது எளிமையான உணவா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். அப்ப எளிமையான சத்தான ஆரோக்கியமான உணவுகளை ஒருவர் எடுத்துக்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு எளிமையா சீக்கிரமா ஜீரணிச்சு அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல்ல சேர்ந்து அந்த உடல் வலிமையை அதிகரிக்கும்.
அதற்கு நாம செய்யக்கூடிய உடற்பயிற்சியும் நமக்கு உதவியாக இருக்கும். அந்த உடற்பயிற்சி கூட முடிஞ்சா ஒரு சில ஆசனங்கள் செய்யும் பொழுது இன்னுமே நம்ம வந்து நம்மோட உடல் வலிமையை மேம்படுத்திக் கொள்ளலாம். முக்கியமா மனிதர்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த கால் எந்த அளவுக்கு வலிமையா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து அவங்க வாழ்நாள் ஃபுல்லா வந்து சந்தோஷமா இருக்க வாய்ப்பு. இப்போ கால்ல ஏன்னா உடலோட வெயிட் மொத்தத்தையும் இந்த கால் தான் தாங்குதுங்க இல்லைங்களா? அப்போ அந்த கால் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். ஜென்ரலா லேடீஸ்க்கு ஒரு சில உடல் உடல் அமைப்பை பொறுத்து அவங்களோட உடல் இதை பொறுத்து அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்டோகிரைன் அந்த கிளாண்ட் நின்னுருச்சு அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் நின்ன பிறகு எலும்புகள்ல வலிமை குறைய ஆரம்பிக்கும். அப்படி வலிமை குறைய ஆரம்பிக்கும் போது என்னாகும் கால்கள் தான் வந்து முதல்ல வலி கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும், அந்த எலும்புகள் தேயாமவும் பார்த்துக்கணும். அதுக்கு சப்போர்ட்டா நம்ம மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்கணும். அப்போ அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு காலுக்கு நாம செய்யக்கூடிய உடற்பயிற்சியில இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் இல்லாம இன்னுமே 1, 2 எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்யும் பொழுது நம்ம கால்கள் இன்னும் நல்லா வலிமை அடையும். அப்படி இருக்கும் பொழுது கால்கள் வலிமையா இருக்குதுன்னா அதுக்கு நம்ம வாக்கிங்கும் இன்னொரு துணையாக செய்யலாம். அப்படியெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த உடல் வலிமை அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதற்கு என்ன பண்ணணும், நம்மளோட செயல்களை திட்டமிடணும். நம்ம காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், நமக்கு என்னென்ன வேலைகள் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ நம்ம எந்தெந்த வேலையை எப்ப செய்யணும் அப்படின்றத ஒரு திட்டம், ஒரு டேப்லெட் காலம் போட்டுட்டு அதைப்படி கரெக்டா செய்யும் பொழுது நம்ம எதையுமே மிஸ் பண்ணாம செய்ய முடியும். அப்புறம் வந்து விழிப்பு நிலையில இருந்து எந்த செயல்களையும் செய்யணும். அதற்கு விழிப்பு நிலையில இருக்கிறதுக்கு தான் நம்ம மன்றத்துக்கு வரும்போதே நமக்கு ஆகினை கொடுக்குறாங்க இல்லையா? ஆகினை அத முறையாக நான் டெய்லி கரெக்டா நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விழிப்பு நிலைன்றது வரும். தவறுதலா நாம ஏதாவது செய்யறோம் அப்படி இல்ல வார்த்தைகள் பேசும்போது நம்மையும் மீறி பழக்கப்பதிவின் காரணமாக வார்த்தைகள் ஏடாகூடமா வருது அப்படின்னா உடனே பார்த்தோம்னா கண்டிப்பாக உள்ளுணர்வு சொல்லும். இந்த வார்த்தை நீங்க பேசியிருக்க கூடாது, இந்த இடத்துல பேசியிருக்க கூடாது, இந்த இடத்துல அமைதி காத்திருக்கணும் அப்படின்றது நமக்கு உள்ளுக்குள்ள அந்த உள்ளுணர்வு கண்டிப்பா வெளிப்படுத்தும். இது வந்து இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்கு நாம செய்யக்கூடிய தற்சோதனை. நம்ம மன்றங்கள்ல கண்டிப்பாக மன்றத்துல எல்லா மன்றத்திலையும் கடைபிடிப்போம். மாசத்துக்கு ஒரு நாள் வந்து மௌனம் கடைபிடிக்கிறோம். அப்போ அந்த நேரங்கள்ல தற்சோதனை. அது மட்டும் இல்லாம டைம் இருக்குது அப்படின்றவங்க வீட்டிலேயே இருந்து கூட தற்சோதனை நான் பண்ணிட்டு அந்த நாட்களை அதிகப்படுத்தி கொண்டு மௌனத்தை கடைபிடித்து அதை அப்போ நம்ம தற்சோதனை செய்யும் பொழுது நமக்கு இன்னுமே அந்த விழிப்பு நிலையில நிலைத்து இருக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது நிறைவான வாழ்க்கை வேணும்னா கண்டிப்பாக நம்ம உறவுகளையும் நட்புகளையும் கண்டிப்பா பேண வேண்டும். ஏன்னா அவன் சமுதாயத்தோட இணைந்துதான் நம்ம வாழ்க்கை நடத்துறோம். அப்ப நான் இதெல்லாம் செய்யறேன், அதனால நான் இதை பண்ண மாட்டேன், என்னோட உறவுக்காரங்களுக்கு தேவையானது இல்ல தேவையான நேரத்துக்கு போக மாட்டேன், எனக்கு இதுதான் முக்கியம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. அதுக்குதான் வந்து அங்க திட்டமிடுதல் வரும்பொழுது நமக்கு முன்னாடியே தெரியும். இப்போ உறவுக்காரங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இருக்குன்னா அப்போ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட ஷெட்யூலை நம்ம எப்படி மாத்தி கொள்ளணும் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி நட்பு வட்டத்தையும் நம்ம வந்து பேணி காக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். அப்போ அதற்கேற்ப நம்மோட அந்த ஷெட்யூலை ஏன்னா முன்னாடியே தெரியும். அட்லீஸ்ட் 1 டே பிஃபோர் ஆச்சும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டேவை எப்படி எதை ஷெட்யூல் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாத்திட்டு நம்ம அந்த நட்பு வட்டத்தையும் உறவுகளையும் எந்த கஷ்டப்படுத்தாம பாதிக்காத வகையில நம்மோட செயல்களை அமைத்துக் கொள்ளணும். அடுத்து பார்த்தோம்னா நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வுக்கிட்டே தனியா தவம்லாம் வச்சு நன்றி உணர்வு தவம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி முடிஞ்சா பண்ணுவோம். அப்படி இல்லைன்னாக்கா கண்டிப்பாக நமக்கு தினம் 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 வாழ்க்கையில நிறைய பேர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சுவாமிஜி வந்து சொல்றாங்க இல்லையா, நம்ம ஆழியார் போனோம்னா நமக்கு அந்த ஃபுட்டு எடுத்துக்கிற போகும்போது அந்த உணவு கூடத்துல கண்டிப்பாக அந்த பாடல் இருக்கு இல்லையா, அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி அந்த பாட்டு வரும் இல்லையா, நன்றியுடன் இந்த உணவை உண்ண துவங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ
அப்ப என்ன சொல்றாங்க சுவாமிஜி? "ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பால் உலகுக்கு திருப்பிச் செலுத்திடுன்னு" சொல்றாங்க. அப்போ அந்த ஒரு பிடி உணவுல எத்தன பேர் உழைப்பு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அந்த உணவு நமக்கு கிடைப்பதற்கு உதவியாக இருந்த இந்த சமுதாயத்துக்கும், விவசாயிகளுக்கும், இறையாற்றலுக்கும், குருவாற்றலுக்கும் நன்றி சொல்லிட்டு, நம்ம தினம் தினம் அந்த உணவ எடுத்துக்கொண்டுள்ளது தான், அது நமக்கு நல்லதாக இருக்கும். அந்த மாரி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயும் பார்க்கும்பொழுது, நம்ம நெறைய பேருக்கு நன்றி கடன் பட்டுருக்கோம். ஈவன் நம்ம உடல் உறுப்புகளுக்கே கூட பார்த்தீங்கன்னா, இந்த கால்கள் நம்ம தாங்குதுன்னு சொன்னா, அப்போ அந்த கால்களுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இந்த மாதிரி நம்மோட நன்றி உணர்வு அப்படின்றது இன்றியமையாத ஒரு ஒரு தன்மை. அத நாம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அது நெறைய எல்லாருக்குமே தெரியும். எந்தெந்த இடத்துலலாம் யார் யாருக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ல கடன்பட்டுருக்கோம் அப்படின்னு. அப்போ அந்த மாரி நன்றி சொல்லும் பொழுது, அப்பவும் பார்க்கும்பொழுது நமக்குள்ளார கண்டிப்பாக மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு நம்மால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யலாம். உதவி செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். அது அது நம்ம உதவி செஞ்சு தான் ஆகணும். ஆனா, அந்த உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மோட இது மொத்தமா ஆ நம்மோட ஆற்றல மொத்தமா இதுக்கு விரயம் பண்ற அளவுக்கு அந்த உதவி செய்யறதுன்றது போகக்கூடாது. எந்த அளவுக்கு நம்மால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு உதவி செய்யணும். சுவாமிஜி சொல்வாங்க ஒரு இடத்துல, நம்ம வீட்ல ஒரு மரம் இருக்குன்னா, அந்த மரத்துல இருக்கக்கூடிய கனிகள பறிச்சு மத்தவங்களுக்கு குடுக்கணுமே தவிர, மரத்தையே வெட்டிடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்மகிட்ட எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். அந்த காலத்திலேயே இது ஒரு பழமொழியா சொல்லியிருப்பாங்க இல்லையா? "ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டணும்னு" சொல்லுவாங்க. ஸோ நாம நல்லா இருந்தா தான் நம்மோட சந்ததியர்களுக்கும், நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கும், மேற்கொண்டு மற்றவர்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னும்போது, யாருக்கு உதவணும்? எந்த அளவுக்கு உதவணும்? அப்படின்றத தெரிந்து பண்ணணும். இத தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து தவம் செய்யும் பொழுது, நமக்குள்ளாக ஒரு அ விழிப்பு நிலை வரும். கேட்கிறவங்கள பத்தி நம்மால ஓரளவுக்கு இது பண்ண முடியும். நிஜமாவே இவங்க உதவி நாடி வந்திருக்காங்களா? ஏன்னா இந்த காலத்துல இப்ப இருக்க காலத்துல யாரையுமே நம்ப முடியல. உண்மையாவே அவங்க ஒரு சிலர் பார்த்தோம்னா, பிசிக்கலி சேலஞ்சுடு பீப்பிளா? அப்படி இல்ல, அந்த மாரி நடிக்கிறாங்களா? அப்படின்றதே ரொம்ப கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் உதவி வேணுமோ, கண்டிப்பாக உதவி தேவைப்படக்கூடிய இடத்துல நாம உதவி செய்பவர்களாக இருக்கணும். ஆனா, கண்டிப்பா விழிப்பு நிலையில இருந்து நாம அத செய்யணும். அதுக்கேற்ப நம்மோட பொருளாதாரம், அதுதான் நம்ம பொருளாதாரத்த எந்த அளவுக்கு நம்ம கரெக்ட்டா வச்சுக்கிறோமோ, அத வைத்து தான் நாம மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் நம்மால முடியும். அப்புறம் நம்மகிட்ட நேர்மையா இருக்கணும். அது கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து தவம் செய்றோம். சுவாமிஜியோட கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்க வாங்க, கண்டிப்பாக அந்த தன்மை நமக்குள்ளாக வந்துரும். நம்ம நேர்மையா இருக்குது, நியாயமா இருக்கிறதுன்றலாம் நமக்குள்ளாக கண்டிப்பாக வந்துரும். மாரி நாம நம்பகத்தன்மை உடையவர்களாக இருக்கணும். நாம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துக்கு வரேன், இல்ல நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக அந்த ஒரு நேரம் வரும்போது அந்த பொறுப்பை ஏத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம் சொன்னோமோ, அத நம்ம கண்டிப்பாக செஞ்சு முடிச்சு குடுக்கணும். அப்படி இல்லாம, அ வேலை அதிகமா வர நேரத்துல ஐயோ! நான் இங்க போணும், அங்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடக்கூடாது. அப்போ நம்ம மேல இருக்க நம்பகத்தன்மைய நாம தான் காப்பாத்தணும். எத செய்றேன், அத செய்றேன்னு சொல்லிட்டு, அந்த நேரம் வரும்போது நாம இல்ல எனக்கு முடியல அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை குறைந்து போகும். அது குறையாத அளவுக்கு நாம நம்ம என்ன சொல்றோமோ, அதுபடி நடக்கணும். சுவாமிஜி சொல்வாரு இல்லையா? "எண்ணும்படி சொல்லு, சொல்லும்படி எண்ணுன்னு." நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அத செயல்ல உறுதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இரக்கத்தன்மை வேண்டும். இரக்கத்தன்மை அப்படின்னு சொல்றது கண்டிப்பா அது நம்மகிட்ட அதிகமாயிட்டே வந்துரும். கண்டிப்பா இரக்கத்தன்மை வரும். மற்றவர்கள் கிட்ட உதவி செய்யக்கூடிய குணங்கள், உயிரினங்கள் கிட்ட. ஏன்னா, அந்த இரண்டொழுக்க பண்பாடு நம்ம டெய்லி சொல்லிட்டே இருக்கோம். தவம் பண்ணும்போதெல்லாம். அத சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இந்த குணங்கள் நமக்கு வந்துரும். அதுக்கப்புறம் பாரபட்சமின்மை அது பார்க்கும்பொழுது, நம்ம அந்த 6 குணங்கள சீரமைக்கிறோம் இல்லையா? நேர், நிறை, உணர்வு, உயர்வு, தாழ்வு மனப்பான்மைன்றத நம்ம அங்க முதல் அகத்தாய்விலேயே நமக்கு சுவாமிஜி குடுத்துடுறாரு. ஆ அந்த மாரிலாம் இல்லாம நேர்நிறை உணர்வு. அது நாம மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறதோ, இல்ல நாம அதுவும் இருக்கக்கூடாது.
நாம எங்கேயாச்சும் வெளியில போறோம், ஏதாவது செய்ய போறோம் அப்படின்னா, நாம போற இடத்துலயும் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நம்ம வந்து பாவிக்கணும். அங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரி, இல்ல மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி நம்மகிட்ட அந்த பாரபட்சம்ன்றது இருக்கவே கூடாது. இது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட மனத்தெளிவு வேண்டும். மனத்தெளிவு அவசியம் இருக்கணும். அந்த தெளிவு கிடைப்பதற்கு பார்த்தோம்னா, கண்டிப்பாக நம்மோட தவமும், தற்சோதனையும் நமக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து மனசுல இன்னும் எதெல்லாம் நமக்கு அவசியம் தேவையான குணங்கள்னு பார்த்தோம்னா, நாம வந்து மற்றவர்களோட கருத்த வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்வது. அதாவது ரிசப்டிவிட்டி. அது நமக்கு நல்ல முறையில இருக்கணும்னு சொல்றாங்க நம்ம அடுத்தது. அதே மாதிரி ஆ ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்தோட சூழ்நிலைக்கு ஏற்ப நாம நம்மோட அடாப்டபிலிட்டி நம்மோட தன்மை வந்து அதுக்கேற்ப மாற்றிக்கொண்டு, அந்த இடத்துல வந்து நான் வந்து இவ்ளோ கம்ஃபர்ட்டா இருந்துட்டேன். இங்க வந்து இது பண்றேன்னு நமக்கு அங்க அந்த நிறைவுன்றது குறைஞ்சு போயிடும். அதன் பிறகு பார்த்தோம்னா, மற்றவங்கள மன்னிக்கிறது ஏற்கனவே அத நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்குதோ நம்மகிட்ட, அந்த அளவு நம்ம வந்து இன்னுமே நம்மகிட்ட உற்சாகமும், ஆர்வமும் அதிகமா இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும், இல்ல எந்த ஒரு பொருள பார்த்தாலும், இப்ப உள்ள குழந்தைங்கலாம் பார்த்தா ரொம்ப கிரியேட்டிவிட்டியா தான் இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒண்ணு பார்த்தா உடனே இத நம்ம இப்படி மாத்தி செய்யலாமா? இல்ல ஒரு மேகமே கூட பார்த்தீங்கன்னா, அத பார்க்கும்போது அவங்க இது இந்த ஷேப்ல இருக்குல்ல, அது அந்த ஷேப்ல இருக்குல்ல அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அந்த கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளாக அந்த நிறைவும், சந்தோஷமும் எப்பவுமே இருக்கும். அதன் பிறகு வந்து நம்ம மௌனம் கடைபிடிக்கிறது சொன்னோம். அந்த மௌனம் அப்படின்றது நம்ம மாசத்துக்கு ஒரு முறை பண்றோம். இல்ல வீட்ல கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம, இன்னுமே ஒரு சில இடங்கள்ல நம்ம மௌனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, தேவையில்லாம யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஆர்கியூமென்ட் பண்றாங்க. இல்ல ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் வெளிப்படுது அப்படின்னா, அந்த நேரங்கள்ல நாம எந்த அளவுக்கு மௌனமா இருக்கமோ, அந்த அளவுக்கு நமக்கும் நல்லது. மற்றவர்களுக்கும் அங்க நல்லதா இருக்கும். ஆம். அப்புறம் பார்க்கும்போது, நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கமோ, அது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். பொறுமை அப்படின்னும்போது, நமக்கு அந்த அருகுண சீரமைப்பெல்லாம் நமக்கு அத வந்து கடைபிடிக்கும்போது இந்த குணங்கள் தானாகவே வரும். ஒரு சிலர் பார்த்தோம்னா, ஒரு சில நேரங்கள்ல இவங்கள வந்து எல்லா நேரமும் ஒருத்தர வந்து நல்ல நிலையில ஒருத்தர் இருப்பாரு. அவர வீழ்த்தணும்னே திட்டமிட்டு ஒரு சிலர் வந்து செயல்புரிவாங்க. ஒரு சின்ன கதை மூலம் அத சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ஒரு மிகச்சிறந்த சிற்பி ஒருத்தர் இருப்பாரு. அந்த நாட்டிலேயே அவர்தான் அந்த நாட்ல மட்டும் இல்ல, அக்கம் பக்கம் உள்ள நாடுகள்லயுமே அந்த சிற்பி வந்து ஒரு மிகச்சிறந்த சிற்பின்னு பேர் வாங்கியிருக்காரு. அப்போ அ அந்த சிற்பி வடிக்கக்கூடிய சிற்பங்கள் அவ்ளோ அருமையா இருக்கும். அப்ப ஒரு மனிதன் பார்க்குறான், இந்த இந்த சிற்பிக்கு மட்டும் இவ்ளோ ஒரு நல்ல பேர் இருக்கு. எப்படியாச்சும் நம்ம இதுல வந்து இந்த இது பண்ணணும். அவர வந்து இந்த முறை நான் போட்டியில நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நெனைச்சுட்டு 2, 3 முறை அ போட்டி வருடம் நான் எவ்ரி இயர் நடக்குது. ஒரு 2, 3 வருடங்கள்ல போட்டியில தோத்து போறாப்ல. அப்போ என்ன பண்றாப்ல, அந்த போட்டிக்கு வந்த ஒரு அந்த சிற்பி வந்து சூழ்ச்சி செய்றாப்ல. இந்த சிற்பி இருக்க வீட்டுக்கு அருகாமையிலே அந்த சிற்பியும் வீட்ட எடுத்து தங்கிட்டு, ஒரு ஒரு பெரிய கல்லு ஒண்ணு கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசல்ல நிறுத்துறாரு. அந்த கல்லு வந்து ஒரு பசுமை நிறமான கல்லு. அத மாரி வச்சுட்டு, எல்லாரும் வந்து அவரே கொஞ்சம் ஆட்களை ஏற்பாடு பண்ணி, இந்த கல்லு ரொம்ப அற்புதமான கல்லு. இந்த கல்லுல சிற்பம் வடிச்சாக்கா, ரொம்ப அருமையா வரும். இந்த கல்லுல யார் சிற்பம் வடிக்கிறாங்களோ, அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படின்ற மாரி அவரே ஆட்களை ஏற்பாடு பண்ணி கொஞ்ச நாளைக்கு செய்ய வைக்கிறாரு. அத கேட்டு, கேட்டு, கேட்டு மக்களும் வந்து அத தொடர்ந்து அத மாரி சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படி சொல்லும்போது, எல்லா மக்களுக்கும் அது பரவ, பரவ எல்லாருமே அதையே பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த அந்த வருடமும் அந்த சிற்பத்துக்கான போட்டி நடைபெறுது. நடைபெறும் பொழுது, இந்த சிற்பி இருக்காரு இல்லையா? சிறந்த சிற்பி. அவருக்கு இதெல்லாம் காதுல கேட்டு, கேட்டு அவருக்குள்ளார ஒரு குழப்பம் வருது. ஒருவேளை நிஜமா இருக்குமோ? அந்த கல்லுல தான் சிற்பம் வடிச்சா நல்லா இருக்குமோ? இல்ல இந்த வருஷம் வந்து நாம அந்த மாரி கல்ல செலக்ட் பண்ணாம விட்டுட்டோமோ? அப்படின்ற மாரிலாம் அவருக்குள்ளார அ ஒரு குழப்ப மனநிலையிலேயே அவர் இருக்கிறாரு. அப்புறம் போட்டிக்கான நாள் வருது. அன்னைக்கு வந்து இவரு இந்த குழப்ப மனநிலையிலேயே சிற்பத்த வடிக்கும் பொழுது, அந்த வருடம் அவரு வெற்றி பெறல. யார் அந்த போட்டிக்காக ஒரு ஆள் வந்தாரு இல்லையா? அவரு தான் வந்து வெற்றி பெறுறாரு. அப்போ
திரும்ப மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, பத்தியா பத்தியா இந்த கல் வச்சிருந்தாருல்ல, அதனாலதான் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி மக்கள் பேசும்பொழுது இவருக்குள்ளார ஒரு ஐயம் வருது. அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு தேடி கண்டுபிடிச்சு அந்த மாதிரி ஒரு கல்லை வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த கல் சிற்பம் வடிப்பதற்கு லாயக்கே இல்லாத ஒரு கல்லாக இருக்குது. சும்மா அது அப்பதான் அவருக்கு ஒரு புரிய வருது, நம்ம வீழ்த்துவதற்காக நடக்கப்பட்ட சதி இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மன தெளிவு அப்படின்றது எவ்வளவு ஒரு அவசியமானதா இருக்கு பார்த்தீங்களா? அது அவர் அந்த சிற்பி தெளிவோட தன்னோட திறமையை மட்டுமே நம்பி இருந்தார்னா மற்ற வருடங்கள் மாதிரி அவரு இந்த வருடமும் ஜெயிச்சிருப்பார். ஆனா மக்களை திட்டமிட்டு அவரை குழப்பி அந்த வந்த எதிர்த்தாப்புல வந்த சிற்பி ஜெயிச்சாருங்களா. அப்போ இந்த மன தெளிவுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தெளிவை நமக்கு கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம ஆழ்ந்து தவம் செய்ய செய்ய நம்மால அடைய முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பொறுப்புணர்ச்சி, கடமை இது எல்லாத்தையுமே கடைபிடிக்கும் பொழுது நமக்கு இந்த இனிமை கெடாத வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை அப்படின்றது நமக்கு நல்லா தொடர்ந்து கிடைக்கும். அப்போ மற்றவர்கள் ஏதாவது பண்றாங்கன்னா அவர்களோட தன்மை என்ன, செயல் என்ன, அதையெல்லாம் ஆராய்ந்து அதை அதுல தேவையா இருந்தா மற்றவர்கள் சொல்வதையோ செய்வதை ஏற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா அதை ஒதுக்கி விட வேண்டும். அதற்கு நமக்கு இந்த நம்மோட தன்னம்பிக்கையும் நம்மோட மன தெளிவும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு வேண்டது எல்லாத்தையுமே சமுதாயத்துக்கு கொடுத்து விட நம்மால கண்டிப்பா முடியாது. அதைத்தான் சுவாமிஜி சொன்னாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, கனியை தான் கொடுக்க முடியும். இயன்ற வரையில நாம இந்த சமுதாயத்துக்கு நம்மால முடிந்ததை செய்து நிறைவு பெற முடியும். அப்படி இல்ல, இன்னொன்னும் சொல்லியிருக்காரு இல்லையா நம்ம சுவாமிஜி, முடிந்தவர்கள் உடல் உழைப்பை கொடுங்க, பொருள் கொடுங்க, பொருளை கொடுக்க முடியாதவங்க உடல் உழைப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்படி அது ரெண்டுமே செய்ய முடியல அப்படின்னா கூட இருந்த இடத்துல இருந்தே வாழ்த்துறதுமே பார்த்தோம்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு இந்த சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு கடமையாக தான் அது இருக்கு, தொண்டாகவும் அது இருக்குது. ஆக இந்த மாதிரி செய்யலாம். அப்போ நம்ம இனிமையாக வாழணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த குணங்களை எல்லாம் கடைபிடித்து நம்மால இயன்றவரை நல்லதே செய்து அன்பு ஊற்றாக நாம வாழும்போது, அன்பும் பொறுப்புணர்ச்சியும் கடைபிடித்து நாம வாழும்போது நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்றது நிறைவான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். செவிமடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள். நன்றிகள் அம்மா லில்லி கோபாலம்மா, நன்றிகள். வாழ்க வளமுடன் என்ற ஒரு தலைப்பில் நிறைவா பேசினீங்க அம்மா, நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு நல்ல தவம் தற்சோதனை இருந்தா நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு எடுத்து காட்டி ஒரு கதையோட நிறைவு செய்த அம்மா அவர்களை நாம் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். லில்லி கோபால் அம்மாவும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி 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 அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து காலை 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி நடைபெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு காயக்கல்பம், 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்து. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாழி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும்,
கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அழிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன நிறைவோடு இந்த இணைப்பை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.